ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 27, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏவி என்னென்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கள் டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி ஷெடியூல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க. தென் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஸோ ஆக்சுவலாக இந்த நியூஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற இந்த நோட்ஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற இந்த மெயின்ஸ் கொஷினுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி மெயின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு கொஷின் நான் கொடுத்துருக்கேன், மெயின்ஸ் கொஷினை. ஸோ அந்த கொஷினுக்கு இப்படி தான் ஆன்சர் எழுதணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர். ஸோ இதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எழுதணும். ஸோ இது ஒரு பேஸ் ஆன்சர். ஸோ 2 in 1 மாதிரி இன்றைக்கி நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர்லேயும் இது இருக்குது. அட் த சேம் டைம் இன்றைக்கி உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சரும் இது தான். ஸோ இப்படி தான் ஆன்சர் எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, சென்டர் ப்ராமிசஸ் லாஸ் டு செக் ஸ்டபிள் பர்னிங். அது ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில் வரும். ஸோ ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும்ல. ஸோ ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது நம்ம ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்டபிள்ஸ் இருக்கும், வைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஸ்டபிள் பர்னிங். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வைக்கோலை அந்த ஸ்டபிள்ஸை பெராலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்வாங்க அப்படின்னா எரிச்சிருவாங்க. இப்போ ஒரு லேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் காரிஃப் சீசனில் என்ன பண்ணுவாங்க, ரைஸ் க்ரோ பண்ணி முடித்தோடனே அந்த லாஸ்ட்டில் வர அந்த ஸ்டபிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி எல்லா பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க, இது ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொண்டு போய் அதை ஒரு இடத்துல கொடுத்தோ அதை அந்தளவுக்கு விற்கவும் மாட்டாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, அதுக்காக எதுக்கு தேவையில்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி தேவையில்லாமல் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து ராபி கிராஃப்ட் போடுவாங்க. சரியாக அவங்க ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய அந்த சமயம் ஒரு வின்டர் சீசன் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க மான்சூன் சீசனில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி க்ரோ பண்ணுவாங்க. கரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வின்டர் சீசன் வந்துடும். வின்டர் சீசன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நார்த் சைடு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பனி மூட்டமாக இருக்கும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, பனி மூட்டமாக இருக்கும்போது அது அங்கே ஃபாகு நடத்து, நம்ம நேற்றே படிச்சிருப்போம். ஸோ அங்கே ஃபாகு. ஸோ அப்போ அந்த ஃபாக் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எரிப்பாங்க. எரித்தோம்னா அந்த எரிக்கிற அந்த ஸ்டபிள்ஸ் எல்லாமே பேர்ன் பண்ணும்போது அடியில் சாயிலில் அவங்களுக்கு ஒரு ஃபர்டிலைசர் ஆகும். அடுத்து ராபி கிராஃப்ட் போடும்போது நல்லா சாயில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்மோக் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த ஸ்மோக்கும் இந்த ஃபாகும் சேரும் போது என்ன ஆகும், ஸ்மாக் ஆயிரும். அப்போ பெரிய லெவலில் த்ரெட்டன் ஏற்படும். இது மோஸ்ட்லி இந்த பஞ்சாப் ஹரியானாவில் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இதனால் நம்மளோட நேஷ்னல் கேபிட்டலாக இருக்கக்கூடிய டெல்லிக்கு பெரிய லெவலில் த்ரெட்டன் ஏற்படுது அப்படிங்கிறதான். இதை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது அந்த லேண்டில் அந்த வைக்கோலை எரிக்கிறது. கரெக்டாக அடுத்த க்ராப் உருவாக்குறதுக்காக இதில் இருக்க அந்த ரெசிடியூஸ் ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக எரிப்பாங்க. மோஸ்ட்லி இது வின்டர் சீசனில் செய்கிறாங்க. இதனால் டெல்லிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கொஷின் என்ன கொடுத்துருப்போம், ஸ்டபிள் பர்னிங்கை பற்றி கொடுத்தேன். ஸ்டபிள் பர்னிங்னா என்னன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் இன்ட்ரோடக்ஷனாக கொடுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது, இதனால் வரக்கூடிய இஷ்யூஸ் மோஸ்ட்லி நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஆன்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக அந்த ஆன்சர் கரெக்ஷன் பண்ணுறவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு இன்னும் மற்றவங்கள விட உங்களுக்கு அதிகமாகவே மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பேரா ஃபார்மேட்டில் எழுதாமல் ஃப்ளோ சார்ட்டாக போடுங்க அப்படிங்கிறது தான் நான் மெயினாக உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே. ஸோ இதில் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், இவங்க எரிக்கும் போது கண்டிப்பாக என்ன ஆகும், காற்று மாசுபடும். நேற்று நம்ம என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் காற்று மாசுபட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நிறைய நம்ம பார்த்தோம். கார்பன் மோனாக்சைடு வரும், வாலடைல் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் வரும். அடுத்து என்ன ஆகும், கார்சினோஜெனிக், நமக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், நிறைய மீத்தேன் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் எவ்வளவோ என்விரான்மெண்ட்டும் பாதித்ததும் இல்லாமல் ஹெல்த்தும் பாதிக்கும். ஸோ எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த ஏர் பொல்யூஷன்லனால பிரச்சனை வரும். இதில் லேக் ஆஃப் மெக்கனைசேஷன். இதில் ஹாப்பி சீடர் அப்படிங்கிற ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எல்லை
சாரி அந்த நெல்லை வந்து எடுக்கும் போது அந்த வைக்கோலையும் சேர்த்து வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிடும். அந்த மாதிரி ஹாப்பி சீடர் யூஸ் பண்ணலாம். பட் அந்த மெக்கானிசம்லாம் வந்து நம்ம இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. இது நமக்கு ஒரு இஷ்யூ. அப்போ நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு, நிறைய இந்த விஷயம் வந்து இந்த டிராக்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இதனால் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் அந்தளவுக்கு வந்து இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் ரேட் அதிகம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரில் நிறைய இம்பேக்ட் ஏற்படும். என்ன அக்ரிகல்ச்சரில் வந்து எரிக்கிறதுனால ஃபெர்டிலைசர் நல்லா தானப்பா கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். பட் அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா அந்த மைக்ரோப்ஸ் இருக்குதுல்ல, அந்த மைக்ரோப்ஸ் வந்து இது எரிக்கும் போது அந்த ஹீட்டுனால அது இறந்து போயிடும். ஸோ இதனால் வந்து ஈஸியாக வந்து மக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த சாயிலில் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சரில் ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எஃபெக்டிவான ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இல்லை. எரிக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம், பட் எரிக்காமல் இருக்கிறதுக்கு வேறு என்ன வழி அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஒரு அடிக்குவேட்டான ஒரு பாலிசி எதுவும் கொண்டுட்டு போகல. வேறு ஏதாவது ஒரு மானிட்டரி பாலிசி கொண்டுட்டு போகலாம், அந்த மாதிரி இல்லை. சோவிங் சீசனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் இதில் பெரிய இஷ்யூவே. அதனால தான் இப்போ வரைக்கும் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பஞ்சாப் ஹரியானாவில் எரிக்க தான் செய்கிறாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அடுத்தது இதுக்கு என்ன மெஷர்ஸ் கொண்டு வரலாம், என்ன மாதிரி ஒரு எஃபெக்டிவான மெஷர்ஸாக இருக்கணும். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹை கிரேடில் ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசராக வந்து இதை மாற்றலாம். இது என்ன பண்ணலாம், கவுடங்க்கு கூட வந்து மாட்டுச்சாணம் இருக்குல்ல, ஸோ அது கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய என்சைமை வந்து கூட சேர்த்து வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இது மூலிமா எலக்ட்ரிசிட்டியும் வந்து உருவாக்கலாமாம்மா. அப்போ என்ன பண்ணலாம், இப்போலாம் பார்த்திங்கன்னா இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா 100 ரூபாய் என்னமோ சம்திங் ஒரு குவார்ட்டல் சம்திங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு வந்து எந்த ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து என்னை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். இதுக்காகவே வந்து யூஎஸில் என்ன பண்ணாங்க, யூஎஸ் பேஸ்ட் ஒரு நியூ ஜென்ரேஷன் பவர் இன்டர்நேஷ்னல்னால ஒரு 100 மெகாவாட்ஸ் வந்து இது மூலியமாகவே உருவாக்கலாம். பேஸே பார்த்திங்கன்னா ஸ்டெபிள் பர்னிங்கவே வந்து வச்சு கரண்ட்டு தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாலிசி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் ஒரு வே ஃபார்வர்டாக வந்து நீங்கள் கன்க்ளூஷன் சொல்லி இந்த ஆன்சரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஒரு பேஸாக வந்து ஒரு ஆன்சர் வந்து இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், நாட் அன் பர்ஃபெக்ட், இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும், ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கணும். நிறைய இஷ்யூஸ் சொல்லலாம், என்ன காசஸ் இஷ்யூஸ் சொல்லலாம், மெஷர்ஸ் சொல்லலாம், வே ஃபார்வர்டாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆன்சர் ஃபார்மேட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்தியா டு சைன் ஜியோஸ்பேட்டியல் கோஆப்ரேஷன் டீல் வித் யூஎஸ். ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து 2+2 மினிஸ்டோரியல் டயலாக் அப்படின்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு 2 மினிஸ்டர், அங்கேருந்து 2 மினிஸ்டர் வந்து ஒரு கோஆப்ரேஷன் டீலிங் பேசுகிறதா வந்து 2+2 மினிஸ்டோரியல் டயலாக்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பிகா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டீலிங் தான் பேசியிருக்காங்க. இதில் வந்து மிலிட்ரி டு மிலிட்ரி கோஆப்ரேஷன் இருக்கும், டிஃபென்ஸ் ட்ரேடு பற்றி பேசுவாங்க, இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இருக்கும், தென் வந்து செக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டம், தென் இண்டஸ்ட்ரியல் ட்ரேடு. ஸோ ஆல்ரெடி வந்து பவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துச்சு. அதில் 3 அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவும் யூஎஸும் சைன் பண்ணிட்டாங்க. 4வது இருக்கிற அக்ரிமெண்ட் தான் பிகா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகா அப்படிங்கிறது வந்து பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 4 அக்ரிமெண்ட் சொன்னோம்ல, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா General Security of Military Information Agreement, Logistic Exchange Memorandum of Agreement, Communication Capabilities and Security Agreement. இப்போ தான் பேச வந்தது வந்து பிகா அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிகா அக்ரிமெண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிகா அக்ரிமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு டேட்டா இருக்குது யூஎஸ் கிட்ட அப்படின்னா, யூஎஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட அந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணுவோம். ரிலேட்டட் டு நேவிகேஷன், டார்கெட், நிறைய விஷயங்கள் ரிலேட்டடாக வந்து இது பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். நம்ம 2 பேரும் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, டேட்டா ரிலேட்டடான விஷயங்கள் வந்து அது சென்சிட்டிவ் டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இது மூலிமா மிலிட்ரிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி ஃபர்தரான ஆர்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம்.
அடுத்தது இந்த நியூஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். விமன் அட் தி ஹார்ட் ஆஃப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது GS52 விமன் பற்றின சொசைட்டிலையும் வரும், சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் வரலாம். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கிளைமேட் பற்றி பேசுகிறதுனால நம்ம என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கூட இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கவரி இஸ் ஆஃபரிங் இந்தியா 2 கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. ஒன்று வந்து கிளைமேட் ரெசிலன்ஸு, இன்னொன்று வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றின பேசியிருக்காங்க. இதில் வந்து ஆதிவாசிஸ், புவராக இருக்கிறவங்க, மைக்ரண்ட்ஸு, இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸு, அப்புறம் செக்ஸுவல் மைனாரிட்டிஸு, டிசபிள்டு பர்சன்ஸ் நிறைய பேர் இதனால் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அஃபெக்ட் ஆகிறதுல இதில் என்ன காசஸ் என்ன எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம காஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. இதனால் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும், ஃபுட் இன்செக்யூரிட்டி ஆகும், அர்பன் வந்து க்ரோத் வந்து அன்பிளான்டாக இருக்கிறனால பிரச்சனை, ஃபாரஸ்ட் கவர்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறனால பிரச்சனை, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரைஸாக இருக்கிறனால பிரச்சனை, வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பிரச்சனை. இது எல்லாமே பிரச்சனையும் காசஸ் எல்லாமே வருது. ஸோ இதில் என்ன ஒரு ரிப்போர்ட்னா, இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து இந்தியன் வாலண்டரி நேஷ்னல் ரிவ்யூ 2020 என்ன சொல்கிறாங்க, ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்குது பார்த்திங்களா, 15 வயசுலேருந்து 55 வயசுக்கு உட்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 25.3% வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா விமனோட ரோல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே நம்ம ரொம்ப லோயஸ்ட் ரேட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF என்ன சொல்கிறாங்கன்னா, விமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்மளோட ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி 27% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விமன் அப்படிங்கிறவங்க எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் வந்து நிறைய வந்து விமனுக்கு வந்து ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நிறைய பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமில் 1 மில்லியன் பக்கம் விமன் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் லைவ்லிவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய யங் ரூரல் விமனுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நிறைய 15,000க்கும் மேற்பட்ட வந்து சோலார் டெக்னீஷியனை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ப்ராஜெக்டில் ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 2021-2022 விமன்னால் 8% வந்து ரீபவுண்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மெயின்ஸில் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து ரொம்பவே வந்து வேல்யூ அடிஷனாக இருக்கும். அடுத்து PABயில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக இல்லை. ஸோ ரொம்ப வந்து இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இனாகுரல் அட்ரஸ் பண்ணியிருக்காரு விர்ச்சுவலாக. ஸோ இது வந்து 4th இந்தியாவோட எனர்ஜி ஃபோரம். ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் வந்து எனர்ஜி கன்சம்ஷன் நேர்லி வந்து டபுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா வந்து நம்ம சஸ்டைனபிளாக வந்து க்ரோத் ஆகும் அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருக்காரு. நிறைய எனர்ஜி செக்டர் வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு, இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லியாகவும் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. நம்ம கண்டிப்பாக வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து ஃபைட் பண்ணுவோம், இதுக்காக வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் அவங்க முக்கியமாக ஒரு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிரைவர்ஸ் பற்றி சொல்கிறார், 7 கீ விஷயங்கள் பற்றி. அந்த 7 கீ விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பேஸ்ட் எக்கனாமியாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் நம்ம ஃபாசில்ஸ்லாம் வந்து நம்ம க்ளீனர் யூஸில் வந்து மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பற்றியும், பயோஃபியூல்ஸ் பற்றி, அப்புறம் 2030க்குள்ளே நம்ம ரெனியூவபிள் டார்கெட் வந்து 450 GW மாற்றணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் டீகார்பனைஸ் பண்ணணும், கார்பனை வந்து கம்மி பண்ணுறது, கார்பனுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இனோவேஷனுக்காகவும், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஃபியூல்ஸ் வந்து உருவாக்குறதுக்காகவும் இந்த 7 விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது வந்து கிளியரிங் தி ஏர். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூஎஸோட இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல பிரசிடெண்ட், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இந்தியா வந்து ஏரில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம ஸ்டபிள் பர்னிங் பண்ணுறதுனாலையும், தசரா ஃபெஸ்டிவல்ஸ் ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ எல்லாத்துனாலையுமே வந்து நம்ம ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிலைமையில தான் வந்து நம்ம இருக்கோம். பட் இருந்தாலும் யூஎஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யூஎஸுமே பார்த்திங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வராங்க. நிறைய பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செய்கிறாங்க. பட் நம்மளாவது பார்த்திங்கன்னா பரவாயில்ல, அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து தான் நிறையவே க்ரியேட் ஆகுது. பட் நம்மளை வந்து அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசல் நார்ம்ஸ் 4 வந்து 6க்கு வந்து நம்ம ஃபியூவலுக்காக நம்ம மாறுறோம். ஏன் நம்ம 6க்கு மாறுறோம் அப்படின்னா, இதனால் சல்ஃபர் வந்து கம்மியாகும்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ கோவிட்-19 லாக்டவுனில் நம்மளோட ஏர் வந்து ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்குது. மான்சூன் வந்து நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். நிறைய கிளைமேட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய க்ரீன் மொபிலிட்டி வந்து நம்ம தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம எதுவுமே பண்ணாமல் கிடையாது, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் யூஎஸ் வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோவா முக்கியம் இல்லை. அடுத்தது வந்து இந்த நியூஸில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, FATF வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பாகிஸ்தானை வந்து கிரே லிஸ்ட்டில் தான் வந்து கண்டினியூவாக வந்து 2021 பிப்ரவரி மந்த் வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் இருக்குது. ஸோ இந்த 4 மாதத்துலேயே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏன் இன்னமும் அவங்கள வந்து கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, ஏன் கிரே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அவங்க கிரே லிஸ்ட்டில் FATF வச்சுருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, மணி லாண்ட்ரிங் அப்புறம் டெரர் ஃபினான்சிங்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக அவங்களோட எக்ஸ்பைரி டேட் வந்து செப்டம்பர் 2019 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வந்து கொடுத்தாங்க. பட் அவங்க இன்னமும் வந்து செய்யலை. ஒரு 27 பாயிண்டில் வந்து ஆக்ஷன் பாயிண்டில் அவங்க 21 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து 6 பண்ணலை. டெரர் ஃபினான்சிங், மணி லாண்ட்ரிங், நிறைய குளோபல் டெரரிஸ்ட்டுன்னு சொன்னவங்களுக்கு வந்து இன்னும் அவங்கள வந்து இது பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசூத் அசார் அவங்களாம் இருக்காங்களா, அவங்கள குளோபல் டெரரிஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இன்னமுமே வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், NGOஸ்லாம் வந்து இன்னும் வந்து டெரர் குரூப்ஸ் கூட சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் அவங்க சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஏன் வந்து இன்னமும் அவங்கள பிளாக் லிஸ்ட் மாற்றாமல் கிரே லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து டர்க்கி வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டர்க்கி வந்து அங்கே இருக்க ஒரு 39 மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் வந்து டர்க்கி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானை அதிலே வைங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக பாகிஸ்தானுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ் எது அப்படின்னா சைனா, சவுதி அரேபியா, மலேசியா. பட் அவங்களே வந்து இந்த தடவை வந்து சைனாவுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணல. பட் டர்க்கி சப்போர்ட் பண்ணனால தான் அவங்கள வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க இன்னமும் கிரே லிஸ்ட்டில் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கிரே லிஸ்ட்டில் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்காது. IMFல அவங்களுக்கு கிடைக்காது, வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு மானிட்டரி பாலிசி சப்போர்ட்டிங் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் பிளாக் லிஸ்ட்டுங்கிறது அதை விட ஃபஸ்ட்டு. இப்போ ஈரான், நார்த் கொரியாவில் பிளாக் லிஸ்ட் தான். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து கண்டெஸ்டிங் நெய்பர்ஸ் ரிவைஸ்டு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ளே புக். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ சைனா வந்து எந்த பக்கம் மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னா வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் பக்கம் அவங்களோட இதை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படி செலுத்துது அப்படின்னா, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் US பார்த்திங்கன்னா ஈரான் கிட்ட வந்து இல்லை, அந்தளவுக்கு வந்து டீலிங் கிடையாது. பட் இப்போ வந்து யூஎஸ்க்கு வந்து சைனாவும் வந்து பிடிக்கிறது இல்லை, சைனாவுக்கு யூஎஸை பிடிக்கிறது இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கான்செப்ட் படி இப்போ சைனா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஈரானுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 400 பில்லியன்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறையா பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து வெஸ்ட் ஏஷியன் பக்கம் வந்து அவங்களோட இடத்த வந்து போயிட்டுருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்குமே வந்து லடாக்கில் வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. பட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, நம்ம வந்து அந்த பக்கம் வந்து அந்தளவுக்கு போக முடியாது. ஏன்னா சைனாவோட ஆதிக்கம் அங்கே ரொம்பவே வந்து இப்போ நல்ல ஆதிக்கத்தில் இருக்குது. நம்ம சைனா மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம், பீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதிரி வேணால் நம்ம செய்யலாம். அதை பற்றி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து இந்தியா இஸ் மச் சேஃபர் அகேன்ஸ்ட் சுனாமி த்ரெட். இந்தியா வந்து ரொம்பவே வந்து இப்போ சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நிறையவே வந்து டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறையா விதமான வந்து ரியல் டைம் வந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி சிஸ்டம்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுனாமிலாம் வரப்போகுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லும். இதே வந்து ஒரு எர்த்குயிக் வரப்போகுது அப்படின்னா அதுக்காக வந்து சீஸ்மோ மீட்டர்னு ஒன்று இருக்கும். இப்போ சீஸ்மோ மீட்டர்னால் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். அதை ட்ரா பண்ணுறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு பென் மாதிரி இருக்கும், அதை ட்ரா பண்ணுறத வச்சு அது எவ்வளோ தூரம் வந்திருக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சீஸ்மோ மீட்டரை வச்சு எர்த்குயிக்கை. ஸோ இதை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எர்த்குயிக் சொல்லிடும். சுனாமி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிடும். ஸோ அதுதான் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப ரெடியாகவே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுனாமி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு 2 வில்லேஜஸ் கொடுக்கலாம், ஒடிசாவில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து மெயின்ஸ் கொஷின் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஸ்டெபிள் பர்னிங்கை பற்றின விஷயங்கள் தான், அதை பற்றின இஷ்யூஸ், அதுக்கான என்ன பாலிசி பிளானிங், தென் அதை பற்றின க்ரைசிஸ்.
ஸோ நான் சொன்னேன்ல எஃபெக்டிவ் பாலிசி பிளானிங் கேன் கன்வெர்ட் கிரைசிஸ் ஆஃப் ஸ்ட்ரபிள் பர்னிங் இன்டூ ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக வந்து நீங்கள் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 பேஜ் 3 சைடு எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரபிள் பர்னிங்னா என்னென்னு எழுதிக்கோங்க, அதை பற்றின இஷ்யூஸ் எழுதிக்கோங்க. தென் அந்த எஃபெக்டிவ் பாலிசி நான் கொடுத்துருக்கிறது அப்படியே கூட நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்து எழுதிக்கலாம். ஸோ மெயின்ஸ் எழுதணும் என்ன மாதிரி தெரியலன்னு கேட்டவங்களுக்காக இந்த விஷயம் ஆக்சுவலாக. இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலைன்னா ஆட் ஆகிக்கோங்க. கீழே தான் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.